கோயம்பேடு குசலபுரீஸ்வரர் குறுங்காலீஸ்வரர் கோயில். இதுவும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கும்பாபிஷேகம் அன்னைக்கு ஆனது. இன்றைக்கி அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். இங்கே வந்து சிவன் கோயில், பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் தனி சந்நிதி, சரபேஸ்வரர் சந்நிதி எல்லாம் இருக்குது. இது சென்னையோட ஒரு மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற கோயில். கோயம்பேடு மெட்ரோ கிட்டேயே வந்துடும். வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோவில். எல்லா சாமிங்களையும் ஒரே இடத்துல பார்த்தா மாதிரி இருக்கும். ரொம்ப பழமையான ராமாயண காலத்து கோயில். இந்த இடத்துல வந்து லவ குசா வளர்ந்ததாகவும், சீதா பிராட்டியார் வந்து கர்ப்பவதியாக வந்து இங்கே தங்கி வால்மீகி ஆசிரமத்தில் தங்கியிருந்து இந்த இடத்துல தான் குழந்தை பெற்றதாகவும், லவ குசாவுக்காக வேண்டி குறுகிய வடிவில் சிவன் காட்சி அளித்ததுனால குறுங்காலீஸ்வரர் அல்லது குசலபுரீஸ்வரர்னு பேர். கும்பாபிஷேகம் ஆகி 48 நாளுக்குள்ளே போன மாதிரியே இருந்தது. பத்தாவதுக்கு இந்த கோயில் சேர்ந்த வைகுண்டவாச பெருமாள் கோயில் தான் வந்து சீதா பிராட்டியாரோட கர்ப்பவதியான சிலை இருக்குது. இந்த கோயிலுக்கு எதிரில் தான் வந்து ஆஞ்சநேயருக்கு தனி சன்னிதானமும் இருக்குது. ரொம்ப பெரிய ஆஞ்சநேயர், அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நல்ல தரிசனம். இது வந்து முதல்ல பிள்ளையார் கோயில், அதுக்கப்புறம் நேர் எதிரில் சிவன் கோயில், சிவன் கோயில் பக்கத்தில் பெருமாள் கோயில், பெருமாள் கோயிலுக்கு எதிரில் ஆஞ்சநேயர், சிவன் கோயில் எதிர் மண்டபத்தில் சரபேஸ்வரர். சரபேஸ்வரர் பூஜையும் விசேஷமாக நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ராவுகால நேரத்தில் போய் பார்க்குறவங்க போய் கலந்துக்கலாம். சென்னைக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல்லான புதுமையான ஒரு மிக மிக பழமை வாய்ந்த 2000 வருஷம் முன்னாடி கோயில் பார்க்கணுன்னா இந்த இடத்துக்கு வாங்க. கோயம்பேடு மெட்ரோ கிட்டேயே இருக்குது. ஈஸியாக வந்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வளாகம். ஒரு கிட்டத்தட்ட எல்லா கோயிலும் சுற்றி முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். இந்த பக்கம் சரபேஸ்வரர் தெரிகிறாரு பாருங்கள். இதுதான் சரபேஸ்வரர் மண்டபம். இங்கே அந்த வைகுண்டவாச பெருமாள் கோயிலில் சீதா பிராட்டியார் கர்ப்பவதியாக இருக்கிறதுனால கரு உண்டாகணுங்கிறவங்கெல்லாம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அங்கே வேண்டிக்கலாம் வந்து. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த இதில் வந்து வைகுண்டவாச பெருமாள் கோயிலை போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் இருக்க ஓரளவுக்கு தான் போட்டிருக்கேன். எல்லோரும் வந்து தரிசனம் செய்யுங்க. வணக்கம்.